மேலும் இன்றைய நன்னாளில் உங்களுக்கு மக்களுக்காகவும் ஒரு அரசியல் தொடர்பான ஒரு சிறு செய்தி, அதை பற்றின விளக்கங்கள் மீண்டும் மீண்டும் வரும். இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல் ஏப்ரல் 19 நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு நிலையில்லாத தேதியாக தெரிகிறது. மேலும் புதிய வரவாக விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு சினிமா துறையில வெற்றி பாதை கிடைத்திருந்த போதும் அரசியல் பாதையில் வெற்றி கிடைக்குமா என்றால் கிடைக்கும் என்பது ஒரு சாத்தியக்கூறாக அவருடைய ஜாதகம் 22/6/1974 மதியம் 5 நிமிடம் சென்னை. சினிமா துறையில் அவருக்குன்னு தனி ஒரு மகத்துவத்தை அவர் தொட்டுவிட்டார். ஆனால் அரசியல் பாதை அவருக்கு கர்ம பாதையாக இருக்கிறது. ஆகையால் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றாலும் அது அவர் கர்ம பாதையை காட்டுவதால் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக தன்னை வழிநடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அதை எப்படி அதை யோகம்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அவருடைய வாழ்நாள் முற்று பெறுவதை அவரே தேர்ந்தெடுத்து விட்டார் என்று தோன்றுகிறது. பார்ப்போம். மேலும் பல விளக்கங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பு சகிதமாக அவைகள் சரிவர கிடைக்காததனால் கிடைத்த ஜாதகம் 22/6/1974 மதியம் 5 நிமிடம் சென்னை அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அவர் இதுவரை கற்று வந்த விஷயங்கள் பல பேராக வெற்றி பாதைகளை தந்திருக்கலாம். அவருடைய ஜாதகத்தின்படி இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தின்படி நமக்கு சில செய்திகள் நடைமுறையில் உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த அரசியல் பாதையில் வெற்றி அடைவார். வெற்றிக்கான வாய்ப்பை வெகு விரைவில் அடைவார். ஆனால் அது அவர் கர்ம பாதையாக இருப்பதனால் அவரை தமிழகம் இழக்க நேரிடும். இதை அவர் நன்கு ஆராய்ந்து மீண்டும் இந்த போட்டியில் களத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த ஏகமாய் நின்ற இறைவன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அநேகனாய் மாறியவன், சக்தியோடு தன்னை இரட்டையராக மாற்றி காண்பித்தவன் இதோ நமக்காகவும் நன்மை வழங்க இருக்கிறார். அத்தருணம் அவனை கொண்டாட ஆயுள் நீட்டிப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.